ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நான் சொல்றது கொஞ்சம் பழைய விஷயம் தான். பட் இருந்தாலும் ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்கும்போது, இந்த ஒரு விஷயத்த பார்த்தோம். இபிஎஸ் வந்து ம் ஸ்டாலின் கட்சியில சேர்ந்தது, திமுகல சேர்ந்தத பத்தி நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் தான் அத வந்து பார்த்துட்டுருந்தோம். அப்ப வந்து அவங்க சொன்னாங்க, "ச்சே! இவர் இப்படி போய் வந்து ஸ்டாலின் திமுக கட்சியில சேர்ந்துட்டாரே!" அப்படின்னு சொன்னா. "இவர் சேர்றதுல என்ன ஆச்சரியம் இருக்கு?" அப்படின்னு நான் கேட்டேன். ஏன் அப்படின்னா, இவர் கட்சிக்கு கட்சி அப்படியே உருண்டு போறத அவரோட லட்சியமாவே வச்சிருக்காரு. அது பெரிய அதிசயம் இல்ல. ஆனா, நாம் தமிழர் கட்சி, ஸ்டாலின் திமுக கட்சிய எதுக்குறதுக்காகவே வந்து கட்சிய ஆரம்பிச்சு பேசிட்டு இருந்த ஒரு ஆளு. நாங்க திராவிட கட்சிய நாங்க ஆதரிக்க மாட்டோம்னா, அப்பேற்பட்ட ஒரு ஆளே போயி ஸ்டாலின் கிட்ட காசு வாங்கிக்கிட்டு, இந்த தடவ எலக்ஷன்ல கோட்ட விட்ட ஒரு ஆள் இருக்காங்க. அப்பே சீமானே மாறும்போது, இபிஎஸ்ல எம்மாத்திரம் பாவம் அவரு. அவர் பொழப்ப நடத்த வேணாமா? கட்சிக்கு கட்சி அவர் தாவி தானே ஆகணும். இல்லன்னா அவர் எங்க போறது? அவர் பிள்ளை குட்டியெல்லாம் எப்படி வந்து வளர்க்குறது? அப்புறம் ஸ்டாலின் மாதிரி பரம்பரை பரம்பரையா எப்படி கொள்ளையடிக்கிறது? ஸோ, இதனால வந்து அ இபிஎஸ் மாறியிருப்பாரு. பாவம் பொழைச்சு போகட்டும் அப்படின்னு சொல்லி பேசி சிரிச்சுட்டு இருந்தோம். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த சீமான் ச திமுக கட்சிய வெறுக்கிறேன்னு நம்மள எல்லாம் ஏமாத்திட்டு, இப்ப வந்து அவர் கூட அண்டர் கிரவுண்ட் கூட்டணி வச்சுட்டு இருக்காரு. அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு தேங்க் யூ ஸோ மச்.